உங்களை போல ஆம்பளைல ஒரு நினைப்புட்டு கழுத்துல ஒரு தாலி கட்டியாச்சுன்னா பெண்ணுங்க உங்க காலைய கீழே அப்படி ஒரு நினைப்பு உண்டாங்களே அத நாலா மடக்கு உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிடுங்க. என்கிட்ட உங்க வேலை ஒண்ணு நடக்காது. நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்பா கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் கைய நீட்டி நின்னது நீங்க. எனக்கு அப்பாய் மட்டும் யாதொரு சொந்தமா இல்லாத உங்களுக்கு கல்யாண செலவுகள் எல்லா செலவுகள் வரதட்சணை உள்ள பேர்ல பணம் தந்தது எனக்கு அப்பாய். எனக்கு அப்பாய பணத்துல கெட்டுதாலி எடுத்து எனக்கு கழுத்துல கட்டின உங்களுக்கு இவ்வளவு ஏத்தோனா அந்த கெட்டுதாலி எடுக்க பணம் தந்த எனக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்காது. மருமல கம்மன் இருங்க. பேச வேண்டிய காரியம் பேச வேண்டிய நேரத்துல பேசணும். நீங்க பேச வேண்டிய நேரம் பேசாதனால மாமா இப்ப அவங்க சவுட்டி தேய்ச்சிட்டு இருக்காரு. எனக்கு பணத்துல கெட்டுதாலி எடுத்தால எனக்கு கணத்துல கெட்ட உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க இப்ப செல்ல வரதட்சணை வாங்கியது கல்யாணத்துக்கு போற உடனே சுவாறு போடியது கூலி ஆக்கணும். அப்படி பார்த்தா நான் இங்க கடந்து இருட்ட விழுக்க வேலை செய்யறதுக்கு கூலி இங்கோட தர வேண்டியது வர. பெண்ணுங்க மூச்சு கட்டாத போறதுனால நீங்க தலைக்க மேல யார வர்றிய? பெண்ணுங்க வா திறந்தாலே நவ தோரங்களையும் பொத்திட்டு இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பேசிட்டே இல்ல வெளியில போட்டி நாய திருடனுக்கு தேள் கொட்டினா போல பொத்திட்டு போறதுனா போறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு வரப்போ எப்படி நான் வந்தேன்னா அதே போல விடுங்க நான் போவேன். பெண்ணோ கேள்வி கேட்காதனாலே ஆட்டம் போடுது. பெண்ணோ கேள்வி கேட்டா வாழையும் சூட்டிட்டு சும்மா 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 இருக்கொண்டிருவேன். நீ கேட்டதெல்லாம் சரிதான் மருமோளா. ஆனா நீ கேட்டது கொஞ்சம் டோஸ் கூட்டி போச்சோன்னு தோணுது. நீ கேட்க வேண்டிய காரியம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கதான் செய்யணும். நீங்க முதல்ல எல்லாம் சும்மா இருந்துரு. இப்ப திருப்பி எதங்களை சின்ன மாமா அடிச்சதானே வர்றாரு. நீங்க முதல்ல அவரு செல்லியதுக்கு பதில் சொல்லியிருந்தா இப்படி அவரு உங்களை சவுட்டி தேய்ச்சிருக்க மாட்டாரு. நம்ம யாருங்க அடிமை இல்ல மாமிய அவியலை போலதான் நம்ம அவியலுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு. இது எனக்கு மட்டும் கோபம் இல்லை. எல்லா பெண்ணோளுக்கும் மனசுல எந்த கோபம் உண்டு. அவிய வெளியில காட்டாத்ததுனால இப்பமா அவியலை சவுட்டி தேய்ச்சிட்டு இருக்குன்னு நான் சொன்ன தப்புன்னா பாத்துட்டு இருக்கேன். இவிய சொல்லிட்ட தப்புன்னு அதை நான் ஏத்துக்கிடல.